போன செஷன்ல எக்ஸோட வெர்ஷன் என்னன்னு பார்த்தோம். இப்போ எக்ஸோட இன்டர்ஃபேஸ் தான் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஃபைல் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ரைட் ஹேண்ட் சைடில் அப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட பேர் இருக்கும், யார் ரிஜிஸ்டர் பண்ணாலும் அவங்க பேர் இருக்கும். இது ஆஃபீஸ் 365 நியூ ஃபீச்சர். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்ன ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மினிமைஸ் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, சர்ச் பாக்ஸ். இது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃபீஸ் 365 21ல இருக்கும். இந்த சர்ச் பாக்ஸ்லாம் பழைய வெர்ஷன், நீங்க 16 19 மாதிரி வெர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா சர்ச் பாக்ஸ் இந்த ஹெல்ப் பக்கத்துலேயே வந்திருக்கும். ரொம்ப பழைய வெர்ஷன் ஆக்சுவலாக அந்த சர்ச் பாக்ஸே வராது. இந்த சர்ச் பாக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணலாம், என்ன பர்பஸ்ன்றது நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதே மாதிரி இங்க ஃபைல் நேம் ஒன்று டிஸ்பிளே ஆகிருப்பாங்க. இதுதான் இந்த ஃபைலோடைய நேம். லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இந்த ஃபைல் நேம் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்திருக்கும். புது வெர்ஷன்ல கொஞ்சம் சென்டர்ல வந்திருக்கும் இந்த ஃபைல். ஓகே, அப்போ இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு பாருங்க, ஆட்டோ சேவ், அன்டு, ரீடு. ஏற்கனவே சொன்ன மாதிரி புது வெர்ஷன்ல தான் இந்த ஆட்டோ சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். பழைய வெர்ஷன்ல ஆட்டோ சேவ்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய ஃபைலை ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல இந்த மாதிரி ஒன் டிரைவ்ல வச்சிருக்கோம்னா தானாவே சேவ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சேவ், அன்டு, ரீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இது எல்லா வெர்ஷன்லயும் இருக்கும். இந்த ஏரியாவுக்கு பேரு நாம என்னன்னு சொல்லுவோம்னா குவாட்னு சொல்லுவோம். ஷார்ட்டா சொல்றதுக்கு குவாட், QAT, குவாட். இந்த குவாட்னா என்ன அர்த்தம், குவாட்டோட அப்ரிவேஷன் என்னது, குயிக் ஆக்சஸ் டூல் பார். அதாவது குயிக்கா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸல்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது இல்லைங்களா. there are some thousands of features. எல்லா ஃபீச்சரும் டிஸ்பிளே பண்ண முடியாது. சில ஃபீச்சர்லாம் எக்ஸல்ல ஹைட் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஹிடன் ஃபீச்சரை ஆக்டிவேட் பண்றதுக்காக இந்த குவாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீடிஃபைண்டா சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும், நாமளே சில ஃபீச்சர்ஸை ஆக்டிவேட் பண்ணனாலும் இந்த குவாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, குவாட்டை பத்தியும் நம்ம அடுத்த லெவல் ஆஃப் செஷன்ல பார்க்க போறோம். ஸோ இந்த குவாட்டு கீழே வந்து பாருங்க, ஃபைலு, ஹோமு, இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூன்னு இருக்கு இல்லைங்களா. அந்த ஹோல் ஏரியா, இந்த மொத்த ஏரியாவையும் புட் டுகெதர், இது மொத்தத்தையும் புட் டுகெதர் வி கால் திஸ் as, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா ரிப்பன் சொல்லுவோம். இது பேர் நாம ரிப்பன் சொல்லுவோம். சொல்றோம்னா இந்த ட்ரைனிங்லயே நான் சொல்லுவேன், கிளிக் ஆன் த ரிப்பன், ரிப்பனை கிளிக் பண்ணுங்க, குவாட்டை கிளிக் பண்ணுங்க, டேபை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நீங்க எது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதனால முதல் செஷன்லயே நம்ம இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ரிப்பன்ல இந்த ஃபர்ஸ்ட் பட்டனே ஒன்று இருக்கு பாருங்க, ஃபைல்னு ஒன்று இருக்கு ரைட்டா. ஃபைல் வெர்ஷனை செக் பண்றதுக்கு ஆக்சுவலா நாம இதை தான் யூஸ் பண்ணுவோம், ஃபைல். இந்த ஃபைல் இருக்கீங்களா, இதுக்கு பேரு நாம என்னன்னு சொல்லுவோம்னா ஆஃபீஸ் பட்டன் சொல்லுவோம். ஆஃபீஸ் பட்டன்னா என்ன அர்த்தம், பேக் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் ஆஃபீஸ். ஆஃபீஸோட பேக் ஸ்டேஜஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆஃபீஸ் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். பேக் ஸ்டேஜ் பின்னாடி ஏதாவது செட்டிங்ஸ் மாத்தணும், ஏதாவது ஆப்ஷன்ஸ் மாத்தணும்னா இந்த ஆஃபீஸ் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட்னு ஒவ்வொரு ஐட்டம் இருக்கு பாருங்க. ஹோம்னு ஒன்று இருக்கு, இன்சர்ட்னு ஒன்று இருக்கு. இதுக்கு பேர்லாம் நாம என்னன்னு சொல்லுவோம்னா டேப்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், மக்கடிச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. என்னென்ன இதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரைனிங். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட்ன்றதுலாம் டேப். ஹெல்ப்புக்கு அப்புறம் சில சமயங்கள்ல ஸ்பெஷலா ஒரு டேப் ஒன்று உருவாகும். இங்க ஒரு டேப் ஒன்று உருவாகும். எப்போ உருவாகும், ஏதாவது நீங்க புதுசான ஆப்ஷன் கிரியேட் பண்றீங்க, இல்ல ஒரு புதுசா ஒரு சார்ட்டை இன்சர்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல புதுசா ஒரு பிவட் டேபிள் இன்சர்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு டேப் ஒன்று புதுசா இங்க. அந்த டேபு மாறிக்கிட்டே இருக்கும் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. நீங்க என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேபு மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரு கான்டெக்சுவல் டேப்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஷீட்லயே பாருங்க, அடுத்த ஷீட்ல நான் ஒரு பிவட் டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பிவட் டேபிளை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஹெல்ப்புக்கு மேல பிவட் டேபிள், அனலைஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு ஒரு டேப் வந்துருக்கு ரைட்டா. இது பிவட் டேபிள்ல இருக்கும்போது இதுவே நான் சார்ட்டை கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு சார்ட். இங்க சார்ட்டை கிரியேட் பண்ணா வேற மாதிரி ஆப்ஷன் வருது பாருங்க, சார்ட், டிசைன் அண்ட் ஃபார்மேட். இதுலயும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. பழைய வெர்ஷன்ல இந்த சார்ட்ன்றது மேல வரும், சார்ட், டூல்ஸ், டிசைன், ஃபார்மேட் இருக்கும். அதே மாதிரி இந்த பிவட் டேபிள் போனீங்கன்னா பழைய வெர்ஷன்ல பிவட் டேபிள், டூல்ஸ், அனலைஸ், டிசைன். லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இந்த பிவட் டேபிள், அனலைஸ் ஒரே லைன்ல வரும், பழைய வெர்ஷன்ல மேல கேடும். அவ்வளவுதான் வித்தியாசம், மற்றபடி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ இதுக்கு பேரு நாம கான்டெக்சுவல் டேப்னு சொல்லுவோம் சரிங்களா. சரி, இந்த கான்டெக்சுவல் டேபு கீழே வந்து பாருங்க, ஹோமு கீழே வந்து பார்த்தா கிளிப் போர்டு,
ஃபாண்ட் அலைன்மெண்ட்னு இருக்கு பாருங்க. கிளிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அலைன்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு பேரு நாம குரூப்னு சொல்லுவோம். குரூப். ரைட்டா? இந்த குரூப்போடைய கார்னர்ல எல்லா கார்னர்லயும் சொல்ல முடியாது, சில குரூப்ஸ் உடைய கார்னர். கிளிப்போர்டோட கார்னர்ல ஒரு ஆரோ மார்க் இருக்கு, ஃபாண்டோடைய கார்னர்ல ஒரு ஆரோ மார்க் இருக்கு, அலைன்மெண்ட்ன்ற கார்னர்ல ஒரு ஆரோ மார்க் இருக்கு, நம்பர்ன்ற ஒரு கார்னர்ல ஒரு ஆரோ மார்க் இருக்கு. சோ இந்த ஆரோ மார்க்கெட் ஏரியா, இந்த ஆரோ மார்க்கெட் ஏரியாவுக்கு பேரு தான் நாம டயலாக் பாக்ஸ் லான்ச்சர்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது? டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். பேர்லயே இருக்கு பாருங்க, டயலாக் பாக்ஸ் லான்ச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை கிளிக் பண்ணா ஒரு டயலாக் பாக்ஸ் லான்ச் ஆகும். லான்ச் என்ன அர்த்தம்? ஓபன் ஆகும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ நான் இந்த ஆரோ மார்க்ல இப்ப நம்பர்ன்ற ஒரு ஆரோ மார்க் பக்கத்துல போய் கிளிக் பண்றேன். பாருங்க, புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். இங்க சில அட்வான்ஸ்டு அதர் ஃபீச்சர்ஸும் இங்க நமக்கு இருக்கும். மற்ற பட்டன்லாம் இருக்கு பாருங்க, நிறைய கட்டு, காப்பி, பேஸ்ட் இதெல்லாம் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அந்த பட்டனுக்கு பேர்லாம் நாம கமாண்ட்ஸ் சொல்லுவோம். இங்க இருக்கு இல்லைங்களா இந்த ஒவ்வொரு பட்டன், இதுக்கு பேரு கமாண்ட்ஸ். ஓகே, இந்த ரிப்பன் கீழே என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, அதர் ஃபீச்சர்ஸையும் நம்ம ஒன் பை ஒன்னா வரப்போற செஷன்ல பார்க்கலாம். கமாண்ட்ஸ் இருக்கு. இந்த கமாண்ட்ஸுக்கு கீழே, இந்த ரிப்பனுக்கு கீழே A1ன்னு போட்டுருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேரு நேம் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். எப்படின்னா ரொம்ப சிம்பிள், கர்சரை கொண்டு போய் அங்க வச்சீங்கன்னா இதோட பேர் என்னன்னு காமிக்கும், நேம் பாக்ஸ். இந்த எல்லா ஆப்ஷனும் எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒன் பை ஒன் நம்ம வர செஷன்ல பார்க்க போறோம். நேம் பாக்ஸுக்கு பக்கத்துல இன்டூ மார்க் போட்டு டிக் மார்க் போட்டு பக்கத்துல எஃப்எக்ஸ்னு ஒன்று போட்டுருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஃபார்முலா பார்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்முலா பார் which will show you the formula. ஃபார்முலா இருந்துச்சுன்னா ஃபார்முலா காமிக்கும், ஃபார்முலா இல்லைன்னா உங்க செல்லுடைய வேல்யூ காமிக்கும். கீழே ஃபார்முலா பார் கீழே ஏபிசிடி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏபிசிடின்றது காலம்ஸ், 1 2 3ன்றது ரோஸ். இந்த ரோஸும் காலம்ஸும் மீட் ஆகிற இடத்துக்கு பேர் தான் செல்ஸ் சொல்லுவோம். சரி, கீழே பாருங்க, இங்க ஆரோ மார்க் போட்டு லிஸ்ட் ஆஃப் ஷீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவுக்கு பேரு நாம ஷீட் டேப்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் ஷீட் டேப். ஷீட் டேபு கீழே ரெடின்னு போட்டு ஒரு கிரே கலர் பாக்ஸ் இருக்கும், கிரே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் தான் we call this as status bar. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது வரப்போற செஷன்ல நாம பார்க்கலாம்.